சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர், அந்த செக்யூரிட்டியை நீங்க விசாரிச்சீங்களா? அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டானா? மேடம், இப்போதைக்கு அவனால எந்த யூஸும் இல்ல. அவங்கிட்ட இருந்து இப்போ எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. என்னாச்சு இன்ஸ்பெக்டர், ஏன் அப்படி சொல்றீங்க? அவன் தான் அந்த கொலைய பண்ணிருக்கான். அவனை அடிச்சு விசாரிங்க, உண்மைய சொல்லிடுவான். மேடம், ஏற்கனவே அவன் டெம்போ வேன் அடிச்சுதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இதுல நான் வேற அடிக்கணுமா? என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? ஆமா மேடம், அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது எங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்த்தான். நாங்க அவனை துரத்திக்கிட்டு போகும்போது வழியில வந்த டெம்போ வேன் இடிச்சு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். தலையில பலமா அடிபட்டதுனால அன்கான்சியஸ் ஆயிட்டான். அவன் எப்ப கண்ணு முழிப்பான்னு தெரியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன இன்ஸ்பெக்டர், இவ்ளோ கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? இந்த கேஸ்ல அவன் எவ்வளவு முக்கியமான ஒரு ஆதாரம்னு உங்களுக்கு தெரியாதா? அவனை தப்பிக்க விட்டதும் இல்லாம ஆக்சிடென்ட் ஆகி அன்கான்ஷியஸ் ஆயிட்டான்னு ஒரு பதில சொல்லிட்டு இருக்கீங்க. ஹலோ மேடம், இருங்க மேடம். நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போனா என்ன அர்த்தம்? நாங்க என்னமோ அவனை வேணும்னே தப்பிக்க விட்டு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எதிர்பார்க்காம நடக்கிறது மேடம். அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? இத பாருங்க, நம்ம அவசரத்துக்காக எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும்னு எதிர்பார்க்க கூடாது மேடம். வெயிட் பண்ணுங்க, அவனுக்கு கான்சியஸ் வரட்டும், விசாரிப்போம். அத்தை, என்ன சொல்றாரு அவரு? ஏதோ ஆக்சிடென்ட், அன்கான்ஷியஸ்னு டென்ஷனா பேசிட்டு இருந்தீங்க. அந்த செக்யூரிட்டிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகும்போது அவன் தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கான். அப்படி அவன் தப்பிக்க பாக்கும்போது டெம்போ ஏதோ ஒண்ணு வந்து மோதி அவன் ஹாஸ்பிட்டல்ல இப்ப அன்கான்ஷியஸ்ல இருக்கானா. அதனால இப்ப அவன் கிட்ட இருந்து நம்மளால எந்த விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப என் புருஷன் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க முடியாதா? அவரை காப்பாத்த முடியாம போயிடுமா? அக்கா, அக்கா இங்க பாரு, நீ பதட்டப்படாத. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுக்கா. இப்படி மலர் சொல்ற? உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கும் சந்தோஷ் மாமாவை காப்பாத்துறதுக்கும் நம்ம கிட்ட இருந்த ஒரே வாய்ப்பு அந்த செக்யூரிட்டி மட்டும்தான். அவன் அந்த கொலை பண்ணான்னு நிரூபிக்காம எப்படி சந்தோஷ் மாமாவை காப்பாத்த முடியும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மலர். பார்வதி, பார்வதி, நீ பயப்படாதமா. நாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இத பாரு, சந்தோஷ்க்கு எதுவும் ஆகாது. நீ கவலைப்படாத. இல்ல மேடம், அவரை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் புருஷனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அக்கா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்றோம்ல, ஏன்க்கா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? மாமாக்கு தண்டனை கிடைக்காது. அவரை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அக்கா, நீ வா, நீ வாக்கா. அக்கா, சொல்லுடா. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்க்கா. இத பார், காசு கீசுன்னு கேட்ட செவல திருப்பிடுவேன். என்கிட்ட காசெல்லாம் இல்ல. அக்கா, நான் காசு கேட்க வரலக்கா. பின்ன என்கிட்ட நீ வேற என்னடா கேப்ப? காசு தவிர நீ என்கிட்ட வேற எதுவும் கேட்க போறது இல்ல.
ஹலோ மேடம் நீங்க கேட்ட டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு மேடம். அப்படியா? ஆமா மேடம். உடனே அந்த டீடைல்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே அனுப்புறேன் மேடம். ஹலோ யமுனா. மலர், நாம சந்தேகப்பட்டது உறுதியாயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி அந்த செக்யூரிட்டிக்கும் துர்காக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அந்த துர்காவோட போனையும் செக்யூரிட்டியோட போனையும் ட்ராக் பண்ணி அவங்க ரீசன்ட் கால் ஹிஸ்டரிய செக் பண்ணி பார்த்ததுல உன்னோட பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்ததா சொல்ற அதே நாள் நிகிதா கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி சரியா 8:26க்கு துர்காவோட போன்ல இருந்து செக்யூரிட்டிக்கு போன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் பேசிருக்காங்க. பணம் திருடு போனது நிகிதாவோட மர்டர்னு இவங்க 2 பேருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா சந்தோஷ காப்பாத்திரலாம். அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் யமுனா. அந்த டீடைல்ஸ் எனக்கு அனுப்பி வை. சரி. மலர், என்னாச்சு? மலர், என்னாச்சு? மலர், மலர், என்னங்கம்மா? மலர், நில்ல மலர். மலர், என்ன இது? இது என்னன்னு தெரியுதா? இல்ல இதுக்கும் நான் விளக்கம் கொடுக்கணுமா? அப்போ இந்த வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீயா தான் இருந்திருக்க. மலர், என்னாச்சு? எதுக்காக நீ துர்கா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? அத்தை, இவகிட்ட எல்லாம் இவ்ளோ பொறுமையா பேசிட்டு இருக்கிறதே தப்புதான் அத்தை. பண்ற அயோக்கியத்தனத்தை எல்லாம் இவ பண்ணிட்டு ஒரு பாவமும் அறியாத அர்ஜுனையும் சந்தோஷ் மாமாவையும் தண்டனை அனுபவிக்க வச்சிருக்கா. இந்த வீட்டோட நிம்மதியும் சந்தோஷமும் போனதுக்கு காரணமே இவதான் அத்தை. மலர், நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. நடந்ததுக்கும் துர்காவுக்கும் என்ன சம்பந்தம்? நடந்த எல்லா பிரச்சனைக்கும் மூலாதாரமா இருந்தவளே இவதான் அத்தை. இங்க பாருங்க, என் பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்த அன்னைக்கு, அதாவது நிகிதா கொலை செய்யப்பட்ட நாள்ல இவ அந்த செக்யூரிட்டிக்கு போன் பண்ணிருக்கா. இங்க பாருங்க, ப்ரூஃப் இருக்கு. நாம எல்லாரும் அங்க ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது இவ தான் அந்த செக்யூரிட்டிக்கு போன் பண்ணிருக்கா. அவளுக்கு தெரிஞ்ச சீனியர் லாயர்ஸ் கிட்டயும் இத பத்தி பேசிட்டு தான் இருக்கா. கண்டிப்பா ஏதாவது வழி கிடைக்கும் தான் சொல்லிருக்கா. சரி மலர், நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத.
இது எல்லாத்துக்குமே நிச்சயமா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படிதான் அத்தை நானும் நம்புறேன். ஏதாவது பண்ணி சீக்கிரமா சந்தோஷ் மாமாவை வெளியே கொண்டு வரணும். மலர், நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். சரிங்க அத்தை, நான் போய் பார்வதி அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாம்மா, முதல்ல நீ போய் பார்வதி கிட்ட பேசு. சந்தோஷ பத்தி யோசிச்சு பார்வதி பாவம் ரொம்பவே பயந்து வருத்தப்பட்டு இருக்கா. நீ பேசினா கொஞ்சம் ஆறுதலா ஃபீல் பண்ணுவா. போமா. நீ பார்வதியும் சாப்பிட கூட்டிட்டு வந்துருமா. மா, நான் ஏற்கனவே அவங்கள கூப்பிட போனேம்மா. ஆனா அவங்க ரூம்ல இல்லம்மா. என்ன, ரூம்ல இல்லையா? ஆமாம்மா. எங்க போனா? தெரியலம்மா, ஒருவேளை மலர் மேடம் கூட போயிருப்பாங்கன்னு நான் விட்டுட்டேன். என் கூட வரலையே. டேய் கட்டெரும்பு, அக்கா எங்கடா? தெரியல மலரு, இரு நான் போய் மொட்டை மாடியில இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். அம்மா, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. அவ வீட்டை விட்டு எப்பவோ வெளியே போயிட்டாமா. என்ன, வெளிய போயிட்டாளா? துர்கா என்ன சொல்ற? ஆமாமா, அவ போனத நான் பார்த்தேம்மா. அவ வெளியே போய் ரொம்ப நேரம் ஆகுது. அவ எப்பவோ போயிட்டா. இப்ப வந்து எல்லாரும் தேடிட்டு இருக்கீங்க. ஏன் துர்கா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல நீ? பார்வதி எங்க போறா, என்ன ஏதுன்னு அவகிட்ட கேட்டிருக்கணும் இல்லையா? அம்மா, அவ என்ன சின்ன குழந்தையாம்மா? எதுக்கு நீங்க எல்லாரும் இவ்ளோ பதறீங்க? இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா. என்ன துர்கா நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா பதில் சொல்லிட்டு இருக்க? பார்வதி என்ன மனநிலையில இருக்கான்னு உனக்கு தெரியாதா? அவ தனியா போறாளே, எங்க போறான்னு கேட்க மாட்டியா? தங்கச்சிமா, நீ ஃபோன் பண்ணி பாத்தியா இல்லையா? இல்லண்ணா, நான் அதோ பண்றேன். பண்ணுமா, தயவு செஞ்சு. மலரு, பார்வதி போன் சத்தம் ரூம்ல தான் கேக்குது. இரு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மலரு, பார்வதி போன் இங்கதான் இருக்கு. போன் இங்கதான் இருக்கா? போன் கூட எடுக்காம அக்கா எங்க போனா? எனக்கு தெரிஞ்சு பார்வதி கோவமா கோச்சுக்கிட்டு இங்க இருக்க விருப்பமே இல்லாம போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? பார்வதி உங்ககிட்ட சொன்னாங்களா எனக்கு இந்த வீட்ல இருக்க விருப்பம் இல்லைன்னு? வார்த்தையா சொல்லல, ஆனா அவ யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போயிருக்கிறத பாக்கும்போது அப்படிதான் புரியுது எனக்கு. இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்களே அதையாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. என் அக்கா எதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. அவ கோவமா இங்க இருந்து போறதுக்கு என்ன இருக்கு? அத நீ இருக்கியேம்மா. என்னதான் நீங்க ரெண்டு பேரும் தாயும் பிள்ளையுமா பழகி இருந்தாலும் உன் புருஷனா ஏன் புருஷனான்னு வரும்போது அவளுக்கும் கோவம் வரும்ல. இப்போ உன் புருஷன் அர்ஜுன் வெளியே வர போறான். ஆனா அவ புருஷன் கதி என்ன ஆகுமோன்னு அவளுக்கு பயம் இருக்கும்ல. நீ அவளை பத்தி யோசிக்காம அர்ஜுனை பத்தி மட்டும் யோசிக்கிறேன்னு கூட அவன் நினைச்சிருந்திருக்கலாம். அதனால கோவப்பட்டு வீட்டை விட்டு கூட அவ போயிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏய், வாய வச்சு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? தங்கச்சிமா, இப்ப ஏதோ உளறிட்டு இருக்கா. பார்வதி அப்படிலாம் யோசிச்சிருக்க கூட மாட்டாமா, நீ பயப்படாத. இல்லண்ண, இவங்களை விட என் அக்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ சந்தோஷ் மாமாவை பத்தி யோசிக்கிற ஆள் தான். ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ யோசிக்கவே மாட்டா. என்னக்காச்சு? நீ எதுக்கு அங்க போன? நான் சந்தோஷ் மாமாவை பார்க்கலான்னு வந்த மலர். வந்த இடத்துல எங்க
சொல்லியும் இன்ஸ்பெக்டர் கேட்கவே இல்ல மலர். அவரை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்றாரு மலர். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அக்கா நீ பயப்படாதக்கா, நான் உடனே அங்க வரேன்க்கா. இது மலர் என்னாச்சு? நான் சொல்றேன்டா. இந்தாங்க சார். குடும்பம் அது கூட மலர் அக்கா. அக்கா ஐயோ அழாதக்கா, நான் தான் இருக்கேன்ல. அக்கா மாமா எங்க இருக்காரு? மாப்பிள சார், மாமா மாப்பிள சார். மாமா 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 ஐயோ. என்ன இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? மாமா எங்க அந்த இன்ஸ்பெக்டர்? பண்ற பாவத்தை எல்லாம் பண்ணிட்டு எப்படி உங்களால நிம்மதியா சாப்பிட முடியுது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நினைக்கும் போதெல்லாம் விசாரணைங்கிற பேர்ல அவரை அடிக்கிறதுக்கு யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? நாட்டுல எவ்வளவோ நல்ல போலீஸுங்க இருக்காங்க, எவ்வளவோ பேரு மனுஷ தன்மையோட இருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா பண்றீங்க? இந்த காக்கி சட்டையை போடுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்ல. ஏய், யாருகிட்ட பேசலாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா தெரியுது. நீதி, நேர்மை, நியாயம், மனித நேயம் இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட தெரியாத ஒரு மனுஷ மிருகம் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆமா, உங்க மனசுல என்ன பெரிய கடவுள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க யார் அவரை அடிச்சு தண்டிக்கிறதுக்கு? அவருதான் தப்பு பண்ணாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்களா? ஒரு வீடியோ ஆதாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவர்தான் கொலை பண்ணிருப்பாருன்னு எப்படி நீங்க கதை கட்டுறீங்க? என்ன உங்களை கேட்க யாருமே இல்லைங்கிற திமிர்ல தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஒரு போலீஸ்காரன் அப்படி மரியாதை இல்லாம பேசினா என்ன ஆகுன்னு தெரியுமா உனக்கு? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன அடிப்பீங்களா? அடிங்க, அடிச்சுதான் பாருங்களேன். அநியாயம் பண்ணா தட்டி கேக்குற இடத்துல இருந்துகிட்டு இப்படி நீங்களே அநியாயம் பண்ணலாமா? என் மாமா தங்கமானவரு, அவர் அந்த நிக்கிதாவை கொலை பண்ணல. உண்மையான கொலைகாரனை பிடிக்காம ஒரு அப்பாவிய போட்டு இப்படி அடிச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நீங்க உங்க குடும்பத்துக்கு சேர்க்கிற பாவம். ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், விட்ட ஓவரா பேசிட்டே போற. என்ன உன் வீட்டுல வேலை செய்யறவன் நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு என்ன நிக்க வச்சு பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, அவன் என் மேல கைய வச்சான், அடிச்ச, திரும்பவும் அடிப்பேன். என்ன மீறி அவன் இந்த கேஸ்ல இருந்து உன்னால காப்பாத்த முடியுமா? உன்னால முடிஞ்சா என்ன மீறி அவனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிரு பாப்போம். வந்துட்டாங்க ரெண்டு பேரும் மிரட்டுறதுக்கு. அக்கா தங்கச்சி உங்க ரெண்டு பேர் மேலயும் எனக்கு போய் கேசப்பட்டு உள்ள தள்ளுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஜானகி, இவங்களை உள்ள தள்ளு. யாரு வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முடிஞ்சா உள்ள வச்சு பாருங்களேன். உங்களுக்கு மேல கமிஷனர், டிஐஜி, டிஜிபி எல்லாம் இருக்காங்கங்கறத உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா? அதுக்கெல்லாம் மேல ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்டே இருக்காங்களே, அதாவது உங்களுக்கு தெரியுமா? குற்றமே நிரூபிக்கப்படாத ஒருத்தரை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அவரை லாக்அப்ல வச்சு அடிச்சு சித்திரவதை பண்றீங்கன்னு ஒரு கேஸ் கொடுத்தா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் சார் அமைதி ஆயிட்டீங்க? இப்ப பேசுங்க. இன்ஸ்பெக்டர் நீங்க, இது உங்களோட ஸ்டேஷன். எங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும் உங்களால. எங்க மாமாவை நீங்க இஷ்டத்துக்கு தோணும் போதெல்லாம் அடிப்பீங்க. எங்க இப்ப போய் அடிங்க. பார்வதி, நான் உன்னை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்றேன்னு நினைக்காத. இந்த பிரச்சனை உன்னோடது மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரோட பிரச்சனை. என் புள்ள அர்ஜுன் மாதிரி தான் சந்தோஷம் எனக்கு. நாங்க எல்லாருமே அவருக்கு பக்கபலமா இருக்கோம்.
அவரை நாங்க அப்படியே விட்டுட மாட்டோம். புரியுதா? நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்குள்ள மறைஞ்சிருக்கிற மர்மம் ஒரு நாள் வெளியில வரும். மலர் அது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வருவா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு அவ கொண்டு வருவா. நீ பயப்படாம இரு. மலர், பார்வதிய மேல கூட்டிட்டு போமா, ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க அத்தை. உட்காருக்கா, உட்கார். மலரு, செண்பவலி மேடம் பார்வதிக்கு டிஃபன் கொடுத்து விட்டாங்க. குடு. அக்கா ப்ளீஸ்க்கா, அழாதக்கா. நீ இப்படி அழறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. சந்தோஷ் மாமாக்கு ஒன்னும் ஆகாதுக்கா. இல்ல மலர், அந்த இன்ஸ்பெக்டர் சந்தோஷ் மாமாவை எப்படியெல்லாம் அடிச்சு கொடுமைப்படுத்தினார்னு தெரியுமா உனக்கு? அவர் அடி வாங்கி கஷ்டப்பட்டு துடிக்கிறத பார்க்கும்போது என் உயிரை போற மாதிரி இருந்துச்சு மலர். அவர் அந்த கொலையை பண்ணலன்னு எத்தனை தடவை சொன்னாரு தெரியுமா? ஆனா அதெல்லாம் அவரு காதுல வாங்கவே இல்லை மலர். அவரை பேச விடாம அடிச்சாங்க. அவரோட முகம் உடம்பெல்லாம் அப்படியே காயமாயிடுச்சு. ஏன் மலர், எந்த தப்புமே பண்ணாதவருக்கு ஏன் இந்த தண்டனை? எதுக்காக இந்த நரக வேதனை? நல்லவங்களை காப்பாத்துறதுக்கு தானே இந்த சட்டம். ஆனா அந்த சட்டத்துல இருக்கிற ரூல்ஸையே அவருக்கு எதிராக சொல்லி அவரை விசாரிக்கிறேங்கிற பேர்ல இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணுவாங்களா? அவரை அங்க விட்டுட்டு வந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவருக்கு என்ன ஆயிருக்குமோ ஏதா இருக்குமோன்னு ஒரே பயமா இருக்கு மலர். மலர், அவர் எப்படியாவது காப்பாத்திட்டு மலர். அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது மலர். ஒவ்வொரு நிமிஷமும் அவரை பிரிஞ்சிருவோங்கிற பயத்துல செத்துட்டு இருக்க. அக்கா, ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? நான் தான் சொல்றேன்ல, தயவு செஞ்சு என்ன நம்புக்கா. சந்தோஷ் மாமாவை நான் வெளியே கொண்டு வருவேன்க்கா. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சட்டத்துக்கு நான் நிரூபிக்கிறேன்க்கா. அந்த இன்ஸ்பெக்டரால இதுக்கப்புறம் சந்தோஷ் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுக்கா. நீ பயப்படாதக்கா, அழாத. பார்வதி, மலர் தான் சொல்றால, நீ ஒன்னும் கவலைப்படாத. மாப்பிள்ள சாருக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். நீ தைரியமா இரு பார்வதி. அக்கா, மாமா எந்த தப்பும் பண்ணலக்கா. உண்மையும் நியாயமும் அவர் பக்கம் இருக்கு. அதான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவரு தாங்கிட்டு இருக்காரு. தனக்கான நியாயம் கிடைக்கும்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காரு. நிச்சயமா அந்த நம்பிக்கை வீண் போகாதுக்கா. நான் இருக்கேன்க்கா. என்ன ஆனாலும் என் உயிரை கொடுத்தாவது மாமாவை நான் வெளியே கொண்டு வருவேன்க்கா. இப்போதைக்கு எனக்கு தேவை உன்னோட நம்பிக்கையும் தைரியமான வார்த்தைகளும் மட்டும்தான். கான்ஸ்டபிள், வாங்கயா, கொண்டாமா. மேடம், இல்ல
அவர் இதை பண்ணிருக்க மாட்டாரு. அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவரு பண்ணிருக்க மாட்டாரு. மலர், அவர் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. மலர், நம்பாதீங்க. அவர் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. பண்ணிருக்க மாட்டாரு. ஐயோ அக்கா, அக்கா, பார்வதி, பார்வதி, என்னக்கா? பார்வதி, பார்வதி, அக்கா என்ன பாருங்க. அக்கா, பார்வதி, அக்கா, அக்கா, என்ன பாருக்கா. மலர், பதட்டப்படாத. பார்வதிக்கு ஒண்ணும் இல்ல, அவ சரியாயிடுவா. அக்கா, அக்கா, எழுந்திரிக்கா. பார்வதி, மலர், சந்தோஷ் மாமா மேல எந்த தப்பும் இருக்காது. மலர், தயவு செஞ்சு அவரை நம்புங்க. இதுல வேற ஏதோ சதி நடந்திருக்கு. அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கும் நிக்கிதாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ நம்பு மலர். அவர் அப்படி எல்லாம் செய்யற ஆளே இல்ல. அந்த greeting கார்டு அவர் கண்டிப்பா கொடுத்திருக்க மாட்டாரு. அந்த பணத்தையும் அவர் எடுத்திருக்க மாட்டாரு. மலர், நீ சொல்லு மலர். சந்தோஷ் மாமா பணத்தாசை பிடிச்சவரா? அவரு பொம்பளை ஆசை உள்ளவரா? அவர் எவ்வளவு கண்ணியமான மனுஷன். அவருக்கு எதுக்கு மலர் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும்? அக்கா, அழாதக்கா. நீ மாமாவை பத்தி இவ்ளோ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லக்கா. சந்தோஷ் மாமா அப்படிப்பட்டவர் இல்லன்னு எனக்கு மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்குமே தெரியும். சந்தோஷ் மாமாவை நான் நம்புறேன்க்கா. நீங்க நம்பலாம், ஆனா போலீஸ் நம்ப மாட்டாங்க மலர். அவங்க சொன்ன காரணம் எல்லாம் நம்புற மாதிரி தானே இருக்கு. கிரீட்டிங் கார்டை யார் வேணும்னாலும் கொடுத்திருக்கலாம், ஆனா அதுல இருந்த கையெழுத்து அது சந்தோஷத்து தானே. அத பார்த்தும் எப்படி நம்பாம இருக்க முடியும்? அதுவும் இல்லாம அந்த கிரீட்டிங் கார்டை நிக்கிதாவோட ரூம்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ரூம்ல இருந்து எடுத்தா அத சந்தோஷ் தான் கொடுத்திருக்காருன்னு அர்த்தமா? அப்படி இருக்காதுன்னு நாம நம்பலாம், ஆனா போலீஸ் எல்லாத்துக்கும் மேல நம்ம வீட்ல 10 லட்சம் ரூபாய் காணாம போன அடுத்த நாளே சந்தோஷம் போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காரு. துர்கா, நீ இப்போ என்னதான் சொல்ல வர? அம்மா, சந்தோஷ் பார்வதியோட புருஷங்கிறதுனால மட்டும் அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்னு நாம நம்பலாம், ஆனா நாம நம்புறதுதான் உண்மையா இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதையெல்லாம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. இங்க பாருங்க, தேவையில்லாம இந்த விஷயத்துல நீங்க எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. உங்களை யாரும் எதுவும் சொல்ல சொல்லி கேட்கல. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. சந்தோஷ் மாமா எந்த தப்பும் பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும். அதை உங்களுக்கு நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அக்கா, இவங்க சொல்றாங்க அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாருங்கிறதுக்காக மாமா தான் தப்பு பண்ணிருப்பாருன்னு எந்த அர்த்தமும் கிடையாது. இது மாமாவை சுத்தி பின்னப்படுற ஒரு சதி வலை. அவர்தான் தப்பு பண்ணிருப்பாருன்னு பொய்யான ஆதாரங்களை உருவாக்கி கோர்ட்டை நம்ப வைக்கிறதுக்காக போராடுற திட்டம் தான் இதெல்லாம். இதுக்கு பின்னால யார் இருக்காங்கங்கிறது மட்டும்தான் எனக்கு புரியலக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. எவ்ளோ பொய்கள் நம்மள எதிர்த்து நின்னாலும் சரி, உண்மை நம்ம பக்கம்தான் இருக்கு. அதை யாராலையும் அழிக்கவும் முடியாது, மாத்திரவும் முடியாது. எப்படி அர்ஜுனை வெளியே கொண்டு வர DNA ரிப்போர்ட் மூலமா நமக்கு ஒரு வழி கிடைச்சதோ, அதே மாதிரி சந்தோஷ் மாமாவும் எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்க்கா. நீ தைரியமா இரு. பார்வதி, மலர் சொல்றதுதான் நானும் சொல்றேன். சந்தோஷ் இத பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். நாங்க எல்லாரும் அவரை பத்தி தப்பா நினைச்சுக்குவோமோன்னு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா.